என்னோட நேம் வந்து பிரியங்கா. நாங்க ஒரு 10 மாடுக்கு மேல வளர்க்குறோம். விரட்டு, வாடி, வடம் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே விளையாடுற மாரி மாடு வச்சிருக்கோம். ஆனா விரட்டுல அவுக்க முடியுது, வாடில அவுக்க முடியல. அதுக்கு காரணம் டோக்கன் கிடைக்காதனால. டோக்கன் இப்ப ஆன்லைன்ல பதிய சொல்றாங்க. அப்படி பதிஞ்சாலுமே டோக்கன் வரமாட்டேங்குது. அ அதுக்கு மேல வேணும்னா காசு குடுத்து வாங்குற மாரி 5000, 10,000 அப்படிலாம் டோக்கன் விக்கிறாங்க. அதெல்லாம் வாங்குற நிலைமையில நம்ம இல்ல. மாடு வளர்த்தாலும் அத கொண்டு போய் அவுக்க முடியல. நான்லாம் வச்சிருக்கோம். வச்சிருந்தும் நான்லாம் கொண்டு போய் அவுக்க முடியல. நான் அவுக்கணும்னு ஆசைப்பட்டும் இன்னும் அவுக்க முடியல. இந்த வருஷமாவது ஏதாவது டோக்கன் கிடைச்சு அவுக்குற மாரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்தே மாடு வளர்த்துருக்காங்க. எங்க தாத்தாக்கு அடுத்து எங்க அப்பாக்கு அடுத்து இப்ப அப்படியே ஜெனரேஷன் படியா வந்துட்டே இருக்கு. எங்க தாத்தாலாம் மாடு அப்ப இருந்தே வச்சிருந்தாங்க. அவங்கலாம் ரொம்ப வளர்ப்பு அதிகம். எங்க அப்பாலாம் நாங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, மாட்டுக்கு தான் அதிகம். நாங்க பட்னியா இருந்தா கூட அது ஒரு நாள் கூட அது இருந்தக்கூடாது. நாங்களே இல்லனாலும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தா கூட காய்ச்சல் வந்துரும் மாட்ட பார்க்கலைன்னா. எங்கள கூட அப்படி வளர்த்தது இல்ல. அப்படி பிள்ளை மாரி வளர்த்துட்டு இருக்காங்க. டோக்கன் கிடைக்கணும். மாடு அவுக்குறதுக்கு முதல்ல இதுதான் மாடு கஷ்டப்பட்டு வளர்த்தும் அது ஒரு இது இல்லாம டோக்கனுக்காக கிடைக்காம தான் இது அவுக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கு.